ஆண்டவரே நான் என்ன செய்வேன், கடைசி காலத்துல நான் என்ன செய்வேன், என் பிள்ளை என்ன பாக்குமா, என் பிள்ளை என்ன பாக்குமா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க யாரோ ஒருத்தர் அப்படி நினைச்சிட்டு வந்திருக்கலாம். பாஸ்டர் எனக்கு போக போக எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, எனக்கு வயசாக வயசாக எனக்கு பயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த அளவுக்கு தெரியல, ஆனா இப்போ ஏஜ் தாண்ட தாண்ட எனக்கு பயமா இருக்கு. யார் என்ன பாத்துக்குவான், நான் படுத்தா யார் பாத்துக்குவான், எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கறது கூட யோசிக்கிறாங்களே, அதுக்கு கூட சலிச்சுக்கிறாங்களே, நான் எப்படி இதை தாண்டுவேன். ஆனா ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, நீ மலை போல நம்பி இருந்த அந்த மனுஷன் உன்னை விட்டு போகும்போது, நீ தனிமையா நிக்கும் போது, இதுவரையிலும் இவ என்ன பண்ண போறாளோ, இவ எப்படி வாழ போறாளோ, இவ இந்த பிள்ளைகளை எப்படி காப்பாத்த போறாளோன்னு அத்தனை பேருடைய கண்ணும் உங்களை பார்த்துட்டே இருக்கும் போது, கர்த்தராகிய ஆண்டவர் கரத்தை பிடிச்சு இதுவரையிலும் நடத்தி இவ்வளவு தூரம் வளர்த்தின அந்த தேவன் இன்று வாக்கு கொடுக்கிறார், கலங்காதே, திகையாதே, நான் உன்னை மரண பரியந்தம் நான் நடத்துவேன். ஆகாரை யார் கைவிட்டாலும், இஸ்மவேலை யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார், அவர் கைவிட மாட்டார். வனாந்தரத்திலே பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார்ல, தண்ணீர் அங்க கர்த்தர் கொண்டு வந்தார்ல, நான் நம்புறேன் நீங்க எடுக்கிற இடம் வனாந்தரமா இருந்தாலும் அங்கே ஒரு நீரூற்றை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். யாருமே ஆதரவு தெரிவிக்கல, எல்லாரும் அன்னைக்கே மறந்துட்டாங்க. விட்டுட்டு போன 10 நாளைக்கு தாண்டி யாரும் விசாரிக்கல, என்ன ஏதுன்னு கூட கேட்கல. உதவிக்கு வந்துருவாளோ, உதவி கேட்டுருவாளோ அப்படின்னு நினைச்சு, கடன் கேட்டுருவாங்களோன்னு நினைச்சு எத்தனை பேர் ஒதுங்கி 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 போனாங்க. ஆனா அத்தனை பேர் ஒதுங்கி போனதுக்கு அப்புறமும் உங்களை அழைச்ச தெய்வம் மட்டும், உங்களை வேறு பிரிச்ச தெய்வம் மட்டும் ஒதுங்கி போகல, அவர் ஒதுங்கி போகல. ஹல்லேலூயா.